புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி தமிழரசாமி அம்மா, இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமான புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த கருத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு அவைக்குள் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் பொது வெளியிலே விவாதிப்பது ஆரோக்கியமான அரசியலாக அமையாது என்பது கழகத்தின் தூண்களாக இருந்து தூய பணியாற்றி வருகின்ற மூத்த தலைவர்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. இந்த சோதனையான காலகட்டத்தில் எல்லோருக்கும் புத்திமதி சொல்லி வழிகாட்ட வேண்டிய இடத்திலே இருக்கின்ற என் தலைமுறையாக கழகத்திலே பணியாற்றி வருகின்ற மூத்த தலைவர்கள் மீண்டும் மீண்டும் தங்களின் கருத்து வேறுபாடுகளை இது போன்ற பொது வெளியிலே விவாதத்திற்கு முன்வைப்பது கழகத்தின் கோடான கோடி விசுவாச தொண்டர்களுக்கு கடும் மன உளைச்சலையும் வேதனையும் ஏற்படுத்துவதோடு தங்கள் மீதான நல்ல அபிப்பிராயத்தையும் இழப்பதாக இருக்கிறது. ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை நீங்கள் பொது வெளியிலே கருத்து வேறுபாட்டை, மனக்குமுறலை, ஆதங்கத்தை அரசியல் நாகரிகமற்று அள்ளி தெளித்தாலும் அரசியல் மரபை மீறி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடை உடைத்தெறிந்து பொது வெளியிலே விவாதித்த போதிலும் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் பொறுமை காத்து அரசியல் மரபுகளை, அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்து சொல்லுக்கு சொல் என்ற நிலையை கடைபிடிக்காமல் தங்களின் கருத்து வேறுபாடுகளை கருணையோடு கவனித்து விசுவாச தொண்டர்களின் நம்பிக்கை சிதைந்து போய்விடாமலும் கழகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடாமலும் கழகத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் செல்வாக்கும் சிதைந்து விடாமல் நிதானமாக, பொறுமையாக, தாய் உள்ளத்தோடு சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு கழகத்தையும் கழக தொண்டர்களையும் தயார்படுத்தி நம்பிக்கையூட்டி கழகத்தை எதிர்கால வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதற்கு என்னென்ன கருத்துக்கள், அறிவுரைகள், யோசனைகள் எந்த நிலையிலே இருந்து எந்த திசையிலே இருந்து வந்தாலும் அத்தனை கருத்துக்களையும், அறிவுரைகளையும், யோசனைகளையும் தாய் உள்ளத்தோடு கவனமாக கருத்திலே கொண்டு பரிசீலித்து கழகத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றி வருகின்ற சாமானிய தலைவரை சர்வாதிகார தலைவராக பொது வெளியிலே சித்தரிக்க முயல்வது தாங்கள் கழகத்திற்கு தருகின்ற நல்ல ஆலோசனைகளாக தெரியவில்லை. மேலும் கழகத்தை சேதாரப்படுத்துகின்ற செயலாகத்தான் எங்களை போன்ற தொண்டர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் தீர்ப்பை இந்த தமிழ்நாட்டில் யார்தான் சரியாக கவனித்தார்கள், யார்தான் சரியாக கணித்தார்கள்? படைபலம், பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலம் அத்தனையும் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்த திமுகவே தேர்தல் கள நிலவரத்தை துல்லியமாக கணிக்க தவறியதால் ஆட்சியும் அதிகாரத்தையும் இழந்ததோடு மட்டுமல்லாமல் திமுகவின் வாக்கு வங்கியும் மிகப்பெரிய அளவிலே இழந்திருக்கிறது. ஏன் கட்சியின் தலைவரே தான் நின்ற தொகுதியிலே தோற்று போயிருக்கிறார். அவர்களோடு துணை நின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளியேறிவிட்டன. கட்சியின் செல்வாக்கை தக்க வைக்க, மீட்டெடுக்க தட்டு தடுமாறி கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் ஒரு திமுக தொண்டனும் கட்சியை விட்டு வெளியேறவில்லை. அதே போன்றுதான் தேர்தல் களத்திலே நின்று எந்த காலத்தில் ஆட்சிக்கு வருவோம் என நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து வெற்றி வாய்ப்பை இழந்த பல கட்சிகள் அந்த கட்சியிலே இருந்து ஒருவர் கூட வெளியேறவில்லை. ஆனால் திட்டமிட்டு அதிமுகவை சிதைக்க நினைக்கிற விஜய் தம்பியின் ஒட்டுமொத்த அரசியல் அநாகரிகத்தின் அரங்கேற்றத்தை போர்க்கால நடவடிக்கையாக தடுத்து நிறுத்திட நாம் அனைவரும் ஒற்றுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டிய இந்த நேரத்தில், வழிதவறி செல்கின்ற தொண்டர்களை சரியாக வழிநடத்த வேண்டிய இந்த நேரத்தில், கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு வலிமை சேர்க்க வேண்டிய இந்த நேரத்தில், கழகத்தின் மூத்த தலைவரான தாங்களே வழிதவறி கண்ணியமின்றி தங்களுடைய கருத்தை பொது வெளியிலே விவாதிக்கலாமா? இது குற்றச்சாட்டு அல்ல, கடைகோடி விசுவாச தொண்டர்களின் மனக்குமுறலே. ஆகவே வருகின்ற தேர்தல்களில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் நாம் தேர்தல் வியூகத்தை மாற்றி அமைத்து மக்களின் நம்பிக்கை பெறுகின்ற வகையில் களத்தை சந்தித்து அம்மா ஆட்சி மீண்டும் அமைப்போம். இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா
அவர்களுடைய காலத்திலும் கழகம் சந்திக்காத சோதனைகளா? கழக தொண்டர்களின் ஒத்துழைப்போடு மக்களின் ஆதரவோடு சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக்கிய வெற்றி வரலாற்றை கழகத்தின் மூத்த முன்னணி நிர்வாகிகளான தாங்கள் அறியாது அல்ல. ஆகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்த போது, கழகத்தை எதிரிகள் அபகரிக்க முயற்சித்த போதும் அழிக்க முயற்சித்த போதும் உங்களை போன்ற மூத்த தலைவர்கள் கழக தொண்டர்களோடு நிர்வாகிகளோடு துணை நின்று ஒரு சாமானியரான புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை நம் வழிகாட்டியாக, நம் உயிரினும் மேலான தலைவராக அடையாளம் காட்டினீர்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து 4 ஆண்டு காலம் நாடு போற்றும் நல்லாட்சியை வழங்கினார். தாங்களும் அதனை முக்கிய பங்கு வகித்தீர்கள். பிறகு கழகம் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த போதும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை நாயகனாக, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக கழக பணியும் மக்கள் பணியும் மேற்கொண்டு வந்தார் என்பதை தாங்கள் அறிவீர்கள். அதோடு இந்த தேர்தலிலே சாமானியர் எடப்பாடியார் தான் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் பணியை தொடர்வார் என்று நம்பினோம். ஆனால் யாரும் யூகிக்க முடியாத வகையிலே, கணிக்க முடியாத வகையிலே, இரும்பு அடிக்கிற இடத்திலே ஈக்கு என்ன வேலை என்றிருந்த மக்களிடத்திலே, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்றிருந்த மக்களிடத்திலே, மக்கள் தொண்டுக்கும் மக்கள் பணிக்கும் விஜய் தம்பிக்கும் என்ன தொடர்பு என்றிருந்த மக்களிடத்திலே, அரசியலுக்கும் அதிகாரத்திற்கும் விஜய் தம்பிக்கும் என்ன தொடர்பு என்றிருந்த மக்களிடத்திலே, சிவபூஜைக்குள் கரடி புகுந்ததை போல தமிழ்நாட்டு மக்களின் மனதிற்குள் புகுந்து மாயாஜால மந்திர விளையாட்டை நிகழ்த்தி இப்போது அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார் விஜய் தம்பி. ஆனால் தமிழக அரசியலில் வீசிய விஜய் சுனாமியின் பாதிப்பு தற்போதுதான் மெல்ல மெல்ல தமிழக மக்களுக்கு புரிய வருகிறது. வெகு சீக்கிரத்திலே நிழல் எது, நிஜம் எது, மாற்றம் எது, ஏமாற்றம் எது என்பது புரிய வரும். அப்போது நாம் அனைவரும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் புது பொலிவோடு, புது வலிமையோடு, புதிய நம்பிக்கையோடு, புதிய வடிவத்தோடு புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம். அதுவரை பேரறிஞர் அண்ணா நமக்கு கற்றுக் கொடுத்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை நாம் அனைவரும் ஒற்றுமையோடு கடைபிடிப்போம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதை நாம் அனைவரும் மனதிலே கொள்வோம். நன்றி, வணக்கம்.